இப்போ வந்து அந்த அண்ணன் வந்து ஒரே மாரி லேஸ் கட்டினுக்கிறார் ஷூவில். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக தான் லேஸ் கட்டுவேன் ஷூவில். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வந்து உள்ளே இருக்கிற மாரி இருக்கும், ஆனால் இருக்காது. அதுல கண்ணாடி கிடையாதா? வெறும் கண்ணாடி ஃப்ரேமா? வெறும் ஃப்ரேம் மட்டும்தான். அதேமாரி வாட்ச் பார்த்தீங்கன்னா வெறும் இது ஃப்ரேம் மட்டும்தான், ஆனால் வாட்ச் இருக்காது. அம்மா மாதிரியா இருக்கீங்க, நான் சொல்லிடுறேன் ஒரு விஷயம். எல்லாரும் இதே சொன்னீங்கன்னா எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்க உண்மையாலுமா? மாட்டாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு இல்ல, என்னோட மம்மி மாதிரியா வந்து இருக்கீங்க, correct ஆ? அம்மா ஓகே அம்மா ஓகே அம்மா சார், வந்து இன்னொரு இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ், ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் இங்கே உட்காந்துருக்காங்க. இதில் இத்தனை பேரும் இப்படியே பொண்ணு பார்க்க எத்தனை பேர் போவாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டு. எஸ் மேம், நான்லாம் போவோம் மேம். இப்போ இப்படியே பொண்ணு பார்க்க போவீங்களான்னு கேட்டா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஃபார் த ஷோ சேக் எல்லாரும் கை தூக்குறாங்க. ஆமா போவேன்னு. ஓகேவா? கன்ஃபார்மா இப்படி போகவே மாட்டான் ஒருத்தங்க பொண்ணு பார்க்க. நான் ஒரு கன்சர்னில் வந்துட்டு ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கேன் சார். இவங்க யார் வந்தாலும் நான் வேலை தர மாட்டேன். நிறைய பேர் இங்கே நான் பார்க்குற வரைக்கும் ஃபங்கிக்கும் யுனிக்காக இருக்கிறதுக்கும் ட்ரெண்டிக்கும் ஃபேஷனுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாமல் இருக்காங்களோங்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே யுனிக்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் யுனிக் ஆக்சுவலி ஃபங்கியோட ப்ராப்பர் மீனிங்கே வந்து யூ ஹவ் டு வேர் எக்ஸென்ட்ரிக்காக வியர்டாக இருக்கணும். அதை பார்த்த உடனேயே வந்து யூ ஷுட் ஹாவ் அ கம்ப்ளீட்லி டோட்டல்லி யூ வில் பி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த நீங்கள் தனியாக தெரியுவீங்க. ஐ கேன் see தட் இதில் வந்து ஒரு 4-5 பேரை தவிர மற்ற யாருமே வந்து ஃபங்கியாலாம் இல்லை. வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரெய்மி அப்பளம் வழங்கும் வா தமிழாவா. இன்னைக்கு நம்ம வா தமிழாவால் பேச நினைச்சது ஃபங்கியா ட்ரெஸ் அணிபவர்கள் வர்சஸ் ஃபார்முலா உடை அணிபவர்கள். உங்களை போல் ட்ரெஸ் பண்ணுற ஆளுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. ஆனால் ஃபார்முலா ட்ரெஸ் பண்ணுற ஒருத்தர் அவருடைய ட்ரெஸ்ஸை பற்றி இதான் சொல்லிட முடியும். இது ஒரு செக்குடு ஷர்ட்டு, இது ஒரு ஸ்ட்ரைப்பு, இது ஒரு சுடிதார், இது ஒரு சாரீ இப்படின்னு சொல்லிட முடியும். உங்களுடைய ட்ரெஸ்ஸை சொல்கிறது, நான் டிஸ்கிரைப் பண்ணுறதுனா என்ன டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஒரு ஷர்ட் இருக்குன்னா நெக் பட்டன் போட்டால் ஓல்ட் ஸ்கூல், நெக் பட்டன் தவிர்த்து மற்ற பட்டன் அவுத்து விட்டா நியூ ஸ்கூல், எல்லாமே பாதி பட்டன் போட்டா? பாதி பட்டன் சார், பாதி பட்டன் போட்டுருந்தா அது கேஷுவல்ஸ் நார்மல், பட் அது கல்ச்சர் கிடையாது. ஓகேங்களா? இவர் கொடுங்க. இந்த கண்ணாடி இன்னைக்கு மட்டும் தான் போட்டுருக்கீங்களா, எப்போவுமே போட்டிருப்பீங்களா? நான் எப்பவுமே போட்டிருப்பேன். இது ஒரு கல்ச்சர், அவ்வளோதான். அவங்க கல்ச்சருக்கு தெரியல, எங்களுக்கு கல்ச்சர் தெரியுது, அவ்வளோதான். அவங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதா? எங்களுக்கு தெரியுது. பயங்கரமாக இருக்குது சார். இப்போ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மனசில் தோன்றது ஒரு பாலுக்காக ஒரு குழந்தை மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, இந்த குழந்தைங்க எதுக்கு அழுகுது? இந்த குழந்தைங்க எதுக்காக ஆளுதுன்னா ஒரு சிறிய மன ரீதியான அழுத்தம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? பக்கத்தில் கிட்ட கொடுங்க. இப்படி தான் ஓகேவா சார்? அவர் நான் முன்னே நினச்சேன், நான் இஸ் நாட் ஃபங்கி. ஓகே. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, என்ன பண்ணு? ஒரு இங்கிலீஷ் மேன் மாதிரி இருக்காரு சார் இல்லை சார், ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு நார்மலாக தான் சார் இருந்தேன். கொரியன் ட்ராமா பார்த்து இப்படி ஆயிட்டீங்களா? ஆமாம் சார். ஆக்சுவலாக நான் சேஞ்ச் பண்ணி நான் ரொம்ப நினச்சேன். உங்கள் பேர் என்ன? என் பேர் கார்த்தி சார். கார்த்திகா? ஆமாம் சார். ஓகே. நான் என்ன சேஞ்ச் பண்ணி நினச்சேன். நான் ரொம்ப நார்மலாக இருந்தேன். எங்கேயா போனேன்னா காமன் பீப்புள்ஸோட காமனாக தான் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து சிமிலராக கொரியன் மாதிரி இருந்துச்சு. லைக் எப்படின்னா, இப்போ நான் ஸ்பெக்ஸை கட்டினேன்னா கண் வந்து கொரியன் மாதிரி தான் இருக்கும். அது வந்து நான் வந்து என்னோட யூனிக்னஸாக நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன் சார். அதனால தான் சார் நான் யோசித்தேன், நம்மளோட எனக்கு ரெண்டே குறை. ஒன்று ஹேர் ஸ்டைல், இன்னொன்று ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அதை நம்ம கொரியன் மாதிரி ஃபாலோ பண்ணால் நமக்கு தனி பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும்னு எனக்கு தோணுச்சு சார். அதை நான் ஃபாலோ பண்ணேன். நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட்டேன், எனக்கு கொஞ்சம் நிறையா ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. இப்போ நான் அவங்க முன்னாடி வந்து பேசுகிறேன். இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அப்படி இருக்கும்போது நான் அப்படி வளர முடியல. நீங்கள் எதனால இப்படி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது ஸ்டைலுக்கு ஏதாவது பேர் இருக்கா என்ன? இப்போ வந்து அந்த அண்ணன் வந்து ஒரே மாரி லேஸ் கட்டினுக்கிறார் ஷூவில். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக தான் லேஸ் கட்டுவேன் ஷூவில். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வந்து உள்ளே இருக்கிற மாரி இருக்கும், ஆனால் இருக்காது. அதில் கண்ணாடி கிடையாதா? வெறும் ஃப்ரேமா? வெறும் ஃப்ரேம் மட்டும்தான். அதேமாரி வாட்ச் பார்த்தீங்கன்னா வெறும் இது ஃப்ரேம் மட்டும்தான், ஆனால் வாட்ச் இருக்காது. அந்த வலது காலை மட்டும் மேலே தூக்குங்க. ஓ, பச்சை விதா? பச்சை. ஓகே. இது இந்த பக்கம் தூக்கு, இந்த காலை. இது வந்து ஆரஞ்சு கலர். நான் எதுக்காக கேட்டேன்னா, கண்ணாடி போட்டிருப்பேன், உள்ள கண்ணாடி இருக்காது. வாட்ச் கட்டிருப்பேன், உள்ள வாட்ச் இருக்காது. காலில் ஷூ போட்டிருப்பேன், ஆனால் ஷூ இருக்காதுன்னு காட்டுவீங்களா? இல்லை, ஷூ இருக்குது. அந்த பக்கம் வலது கையில் ஒரு வாட்ச் இருக்கு. அது வந்து சும்மா சார் ஸ்டைலுக்கு. அதில் இருக்கு வாட்ச். ஆனால் இதில் இருக்க வாட்ச் இது வந்து சின்ன பசங்க குழந்தைங்களா போடுவாங்கள்ல, அதேமாரி வாட்ச். சரி, இது வந்து சும்மா ஸ்டைலுக்கு தான். அவங்க சொன்னாங்கல்ல ஃபார்மல்னா ஒரே ஒரு இதுதான், அதுதான் வந்து நல்லா தெரியணும். ப்ரோ ஃபார்மல் ஃபேஷன் இருக்கு ப்ரோ. அது அங்கேயா சொல்லுங்க ப்ரோ. ஃபார்மல்லே நிறைய ஃபேஷன் இருக்கு, சரி பிசினஸ் bro. கேஷுவல் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஷர்ட் பண்றேன்னா சிம்பிளா ஷர்ட், அந்த ஷர்ட்டுக்கு வந்து ஸ்லீவ் ஃபோல்ட் பண்ணலாமா வேணாமா, அண்ட் பட்டன் வந்து அன்பட்டன் பண்ணலாமா வேணாமா, அண்ட் ஷர்ட் டக் இன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயம் யோசிக்கிறேன். அவ்வளோதான் இருக்கு.
இல்ல சார் எதுக்காகனா லுக்கிங் பர்ஃபெக்ட். நீங்க யாருமே பர்ஃபெக்ட்டாவே இல்ல. உங்களை பார்க்க ஃபார்முலா இருக்கவங்கள பார்த்தா நார்மலா இருக்காங்க. ஆனா உங்க எல்லாரையும் பார்க்க வேடிக்கையா இருக்கு. நீங்க ஏன் உங்களை முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆக்சுவலாக நான் போட்டிருக்க காம்போ பார்த்தீங்களா, ரக்கேன்னு சொல்லிட்டு ஒரு காம்போ. என்ன காம்போ? ரக்கே ரகே ரெகே ரகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாரினில் தான் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம சென்னைக்கெலாம் இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே போட ஆரம்பிப்பாங்க. மேபி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் உங்களுக்கு லைவாக இப்போ காட்டுறேன் தெரியுமா, வித்தியாசமாக இருக்குல்ல. நாங்க முதல்ல நீங்க பார்க்குற மாதிரியே இல்லை. நாங்க எதுக்கு உங்களை பார்க்கணும்? எனக்கு அது பிடிக்கல. நீங்க பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிடிக்கல. நான் வந்து மும்பையில் லாஸ்ட் மைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டூடியோ ஒர்க் பண்ணுறேன். மந்த்லி 115 lakhs சம்பாதிக்கிறேன். 3 டிகிரி படிச்சிருக்கிறேன். நான் இந்த மாதிரி இருக்கிறதால தான் எனக்கு எக்ஸ்போசர் கிடச்சி நான் ஹீரோப் டூர் போயிட்டேன். அனிருத் கூட ஒர்க் பண்ணிட்டேன், ஆண்ட்ரியா கூட ஒர்க் பண்ணிட்டேன், ஜொனிட்டா காஞ்சி வச்சு ஆல்பம் பண்ணிட்டேன். ஸ்டில் இப்போ தமிழ்லையும் 2 years பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் பி ஃபங்கி. ஒன் டே யூ லீவ் த வேர்ல்ட் பிஹைண்ட், ஸோ லிவ் அ லைஃப் யூ வில் ரிமெம்பர். இப்போ இவ்வளோ சம்பாதிக்கிற, ஓகே, இதெல்லாம் சூப்பர், வெரி குட், ஐ ப்ரவுட் ஆஃப் யூ. ஓகேவா? சொல்லுங்க. இப்போ உங்க அப்பாவை வீட்டில் உட்கார வச்சு நீ அவருக்கு சேவை பண்றியா? அவரு உனக்கு பிடிச்சிருக்கா? நீ பண்ற உன்னோட கல்ச்சர் எல்லாம் அவருக்கு ஓகேவா? சூப்பர். 75 lakhsல நான் ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். எங்கள் அப்பா சார் ஓடி ஆடுற மனுஷன், அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஆனால் நீ ஓடி ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா கிளாஸ் ஒர்க் பண்ணுற ஆள். முதலாளியாரு ஃப்ரேம் ஒர்க் கடை ஒன்று வச்சு குத்து அப்பா உட்காந்து சாப்பிட்றாரு. சரிங்களா? சரி, ஓகேப்பா. எல்லாருமே அப்படி ஆயிட்டோம். இல்லைம்மா இல்லை என்னம்மா சிக்கல்? இதை போல உடைகள் அணிந்து இதை போல சமூகத்தில் வாழ்கிற ஆட்களை பற்றி வைக்கிற முதல் கம்ப்ளைண்ட் என்னன்னா அவனுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது. அதனால தான் நீங்கள் எடுத்த உடனே என்ன ஆரம்பிக்கிறீங்கன்னா, நீ எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறியே, உங்கள் அப்பாவை நீ நல்லா வச்சுக்கிறியா அப்படின்னு. அம்மா அப்பாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாம்மா. ஆமாம், நான் போட்டேன், எங்கள் அப்பா ரொம்ப ஓகே அப்படின்னு தான். ஓகே தான் அப்படி சொன்னோன்னு அடுத்து என்ன சொல்கிறீங்கன்னா, யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கலாம், எல்லாரும் அப்படி இருப்பீங்களா, அடுத்து ஆரம்பிக்கிறீங்க. ஆமாம், இப்படி ஆரம்பிச்சுட்டே போனால் இது முடிவே கிடையாது. அதுதானே சார் பேச்சே. இப்போ நான் அங்கேருந்து கூட நான் பேச முடியும் என்னால். சாட்டிஸ்ஃபையாக இல்லை எப்போ இல்லை இருக்கும்? ஒரு நிமிஷம் வாங்கலை. இல்லை இந்த உட்காந்து பேசி பார்த்துக்கலாம் ஒருத்தர். வாங்கலை அப்படிலாம் பேச வராது. அப்படிலாம் பேச வராது. அந்த Dress பிடிக்காது எனக்கு. ஓகேங்களா? இல்லம்மா, நான் இப்போ இது வந்து ஸ்பீச் அடுத்து போயிட்டே தான் சார் இருக்கும். இல்லை, நான் சொல்றது அவங்க குடும்பத்தாரே பிடிக்காதுன்னு நான் சொல்றேன். கேரக்டர் டிஃபைன் பண்ணாதீங்க சொல்றேன். ஓகே ஓகே. அவர் கேரக்டர் டிஃபைன் பண்ணாதீங்க ஒருத்தர். நான் அவரோட தான் டிராவல் பண்ணேன். நான் அவர் கேரக்டர் நான் முடிவு பண்ணல. என்னோட பிரதர் தான். அம்மா மாதிரியா இருக்கீங்க, நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். எல்லாரும் இதே சொன்னீங்கன்னா எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்க மாட்டாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு அம்மா ஓகே, அம்மா ஓகே. அம்மா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு ஸ்கூல் டீச்சர். ஓகே, அக்கான்னு சொல்லுப்பா ப்ளீஸ். இவர்கள் இப்படி இருப்பது உங்களுக்கு என்னவெல்லாம் உறுத்தலாக இருக்கிறது? இப்போ ப்ரோ வந்துட்டு சொன்னார், எனக்கு இந்த கல்ச்சரில் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸோட மீனிங் வந்துட்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னார். ஸோ அதோட அர்த்தம் தெரிஞ்சு அவர் அதை அட்மையர் பண்ணுறாரு. அதே மாதிரி இதில் எத்தனை பேர் அட்மையர் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால் நானும் ஃபாலோ பண்ணுறேன், அவங்க இதை பண்ணுறாங்க ஸோ நானும் இதை பண்ணுறேன் அப்படின்றவங்க இதில் வந்துட்டு நிறைய வெகுஜன மக்கள் வந்துட்டு இதில் இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. வேற என்ன இந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணுறது எதெல்லாம் உறுத்தலாக உங்களுக்கு? அவங்க சார் சொன்னாங்க, நான் இதனால தான் நான் வந்து பெரிய ஆளாக அணையா வச்சேன். அவர் இந்த ட்ரெஸ் போடாமல் எங்களை மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் அவர் பெரிய ஆளாக இருப்பார். அதனால் அவங்களோட மனநிலை அது இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ அது தெரியாது. சிவகங்கையில் எங்கே நீங்கள்? மானாமதுரை சார். மானாமதுரையே தான். மானாமதுரை தான். தம்பி கண்ணாடி போடு, எந்திரிங்க. மானாமதுரையில் ஒருத்தர் இப்படி திடீர்னு பார்த்துட்டீங்க ஏதாவது பஸ் ஸ்டாண்டில், என்ன நினைப்பீங்க நீங்கள்? இவரை பார்த்துட்டோம்னா அவன் போய் விட்டு பேசுவாங்க, என்ன இப்படி மனுஷனா இருக்கா, வேட்டுக்கிற வாசி மாதிரி இருக்கானே அப்படின்வாங்க. நான் அதை கண்டுக்க மாட்டேன் சார். நீங்கள் பேசிட்டு போங்க அப்படியே. நீங்கள் இல்லை, மானாமதுரையில் போகிற ஒருத்தர் அப்படியே அப்படி தான் சார் பண்ணுவான். ஓப்பனாக சொல்ல போனால் எங்களுக்குள்ள தெரிஞ்சவனா தனி மனித ஒழுக்கம். ஓகே, ஒழுக்கம் அது உங்களுக்கு எப்போ புரியும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வளர்க்கும் போகும்போது, அந்த குழந்தை இந்த மாதிரி ட்ரெஸ் போடும் போகும்போது, நீங்கள் இங்கே இருக்கும்போது குழந்தை அங்கே இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த நிலைமை புரியும். இருங்க ஒரே சொல்லுங்க. நீங்கள் வேணா விவாதத்துக்கு வேணா பேசலாம். தன் குழந்தைய வளர்க்கும் போது தான் தன் பெற்றோருடைய அருமையும் தெரியும். நம்ம தப்பு பண்ணிக்கணும், அப்போ தான் புரியும். அது லேட்டாக புரிஞ்சு வேஸ்ட். அதை இப்போ புரிஞ்சுக்கங்க. அவரை பற்றி நினைக்கிறீங்க? நீங்கள் எனக்கு அப்பா மாதிரியே வைங்களே, நீங்கள் தான் புத்தி சொல்ல வேண்டிய ஆள். அந்த அக்கா சொன்னாங்க பெற்றோர் மனசு. இங்கே யார் என்ன வேணாலும் பேசிட்டு போனால் அது நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம பெற்றோர் நம்மளை கடைசி முடிக்கும், நம்மளுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். நம்ம ஒரே ஒரு ஜீவன் பெற்றோர் மட்டும். அவங்ககிட்ட ஒரு நாள் உட்காந்து பேசியிருக்கல, அம்மா என்னுடைய ஸ்டைலு உங்களுக்கு பிடிச்சிருக்குமா, ஆனால் நீங்கள் சொல்லுங்க விவாதத்துக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தன் ஆசையை மடக்கிட்டு நம்ம புள்ள ஆசை, நம்ம புள்ள அப்படி இருந்தால் அவன் சந்தோஷப்படுறானா அப்படி இருக்கட்டும் நினைப்பாச்சு. தனியாக ஒரு நாள் உட்காந்து அம்மாட்ட உன் மனசில் என்ன பட்டுக்குண்ணா எப்படி இருக்குமான்னு கேட்டு பாருங்க,
ரோஞ்ச் வேற வேற வாய் சொல்ல மாட்டேங்குது இப்போ ரோஞ்ச். ஓகே, அவர் சொல்றது வந்து உங்க அம்மா பேச சொல்லியிருக்காங்களா? அவங்களும் கேட்டதே இல்லை, நானும் சொன்னதில்லை. அதுதான் நீ அடுத்தாளா ப்ரோ அவன் பேசுறதுக்கு அம்மாட்ட பேசியா 10 நிமிஷம் அம்மாட்ட பேசு. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு சார். இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ், ரொம்ப யங்ஸ்டர்ஸ் தான் இங்கே உட்காந்துருக்காங்க. இதில் இத்தனை பேரும் இப்படியே பொண்ணு பார்க்க எத்தனை பேர் போவாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டு. எஸ் மேம், நான்லாம் போவோம் மேம். இப்போ இப்படியே பொண்ணு பார்க்க போவீங்களான்னு கேட்டால் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஃபார் த ஷோ சேக் எல்லாரும் கை தூக்குறாங்க, ஆமாம் போவேன்னு. ஓகேவா? கன்ஃபார்மாக இப்படி போகவே மாட்டான் ஒருத்தங்க பொண்ணு பார்க்க. நான் ஒரு கன்சர்னில் வந்துட்டு ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கேன் சார். இவங்க யார் வந்தாலும் நான் வேலை தர மாட்டேன். எனக்கு பர்சனலாகவே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்களோட நாலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கணும். அவங்க யாருமே வந்து நாலேஜ் இல்லை, யாருக்குமே திறமை இல்லை அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து ஒரு 2 வீலர் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இருக்கேன் சார். மோரோவர் வந்து ஒரு வேலைக்குன்னு போகும்போது வந்துட்டு சேல்ஸ் பர்சனாக வந்து இவங்களெல்லாம் போட்டால் வந்துட்டு உள்ளே வர கஸ்டமர்ஸே வந்து ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. என்ன ஒரு இவங்களை எப்படி நம்பி வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளாக வந்து இது பண்ணுறது. நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, 2 வீலர் கம்பெனியில். அந்த கம்பெனியில் ஒரு ட்ரெஸ் கோட்னு ஒன்று இருக்கக்கூடும். ட்ரெஸ் கோடை எப்போ நீங்கள் போட்டுட்டீங்களோ அப்போ இயல்பாகவே அவர் அப்ளை பண்ண மாட்டார். ஓகேவா? ஏன்னா இப்போ ட்ரெஸ் கோட்னு ஒன்று கட்டாயிருக்குல்ல. பொதுவாக ஒரு ஹெச்ஆராக கார்ப்பரேட்டில் இருக்கீங்க போது நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, எப்படி சாப்பாட்டில் இன்னொருத்தன் தட்டை எட்டி பார்க்கக்கூடாதோ அப்படி ட்ரெஸ்ஸையும் ஒருத்தர் பார்க்கக்கூடாது. என்ன வேலை செய்வான்னு தானே பார்க்கணும். அவன் எப்படி ட்ரெஸ் பண்ணால் நமக்கு என்ன? அப்படி இல்லைல்ல சார். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். இப்போ நான் வந்து ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா பார்த்த உடனே வந்துட்டு ஓகே இவங்க ஒரு மேனேஜர் அப்படிங்கிற அந்த டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கணும். ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா வந்துட்டு அந்த டெசிக்னேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க இருக்கணும் கண்டிப்பாக. அந்த ஒர்க் அப்படிங்கிறது நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இல்லையா, இவங்க யாருமே வந்துட்டு டேலண்டட் பீப்புள் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய நாலேஜோடு இருக்காங்க. ஆனால் ஒரு கன்சர்னில் வந்து ஒரு ஃபார்மல் அப்படின்னு வந்து நின்று ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்வியூக்கு வரும்போதே வந்துட்டு ஃபுல்லாக டோன்டு ட்ரெஸ் அப்படி வராங்களா இந்த இன்டர்வியூக்கு? வந்தாங்க சார், நிஜமாவே வந்தாங்க. அங்கேயே என்னோட இம்ப்ரெஷன் அவுட்டு. நான் அவர் வந்து செலக்டே பண்ண மாட்டேன். அவருக்கு அந்த ரெஸ்யூமை வாங்கி சும்மா ஃபார் த நேம் ஷேக் தான் நான் அதை வாங்கி ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. உண்மையாகவே நான் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. புள்ளிங்கோ இது எப்படி நான் செலக்ட் பண்ணுறது, எப்படி நான் வந்து வேலை இல்லை இல்லை அது புள்ளிங்கோ இல்லை. நீங்கள் புள்ளிங்கோ வந்து அந்த இந்த பொதுமைப்படுத்துறது இருக்குல்ல, அதுதான் அதை தான் மேலே அம்மாவும் பண்ணாங்க. இது ஜென்ரலைஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அதுக்கு இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் தம்பி அவங்க சொல்கிற மாதிரி இது ஒரு கல்ச்சர்னு அவங்க நம்புகிறாங்க. ஓகேவா? அதை கை கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஜெயித்தில் வர்ற செந்தில் இருக்கார்ல, அவரை ஆக்க ட்ரை பண்ணுறீங்க எல்லாரையும். யாரையுமே நாங்கள் அப்படி ஆக்க ட்ரை பண்ணல. இல்லை 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 அது புள்ளிங்கோ இல்லை. முதல்ல புள்ளிங்கோங்கிறது அது கிடையாது. ஓகேவா சார்? நான் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டாஃபாக இருக்கேன். ஆனால் இந்த காலேஜ் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. காலேஜில் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள்? நான் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் சார். ஹெச்ஆர் இப்படி மோதிக்கிறீங்களே, அவங்களும் ஹெச்ஆருங்கிறாங்க, நீங்களும் ஹெச்ஆருங்கிறீங்க. அவங்க பார்க்குறது தான் சார். என் ஸ்கில்ஸை ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எனக்கு என்னென்ன சொல்கிறது தெரியுமா, அந்த காலேஜில் எங்கே வேலை கிடைக்காதுன்னா இந்த மாதிரி போனீங்கன்னா ப்ரொஃபஸர் வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வேலை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலேஜுக்கு அட்மிஷனுக்கு வர்றாங்கல்ல பிள்ளைகளை சேர்க்க வர பேரண்ட்ஸ் சேர்க்க வரும்போது உங்கள் பக்கத்தில் இருக்க திரும்பி பாருங்க, பார்த்தீங்களா? இவரை மாதிரி உட்காந்து வாங்க வாங்க எது டிபார்ட்மெண்ட்டில் சேர வந்திருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா பிள்ளையை சேர்க்க வந்த அப்பா என்ன செய்வார்? ஓடி போயிடுவார். அதை சொல்கிறாங்க அவங்க. பிரதர் நீங்கள் வந்து உங்களை பார்த்தா நானே வேலை கொடுப்பேன். ஓகேங்களா? நீங்க நாளைக்கு வாங்க, நான் வேலை நான் சொல்றேன். உங்க லிஸ்ட்லயே அவர் வர மாட்டாரு. ஒரு சேருங்க எந்திரிச்சு உன் அழகு முகத்தை அவனுக்கு காட்டுப்பா. உன்னை பார்க்க எந்திரிப்பா, திரும்பி காட்டுப்பா அவனுக்கு. தம்பி நீ சொல்லுப்பா, அவர் போனாருன்னா இவங்க வேலை கொடுப்பாங்களா? அது அவங்களோட பார்த்து ஒண்ணு வேண்டாம். உங்க காலேஜில் வச்சா வேலை கொடுத்தாங்கல்ல ஸ்கில் பார்த்து, அந்த ஸ்கில் செட்லாம் அவருக்கு இருக்கு. எந்திரிச்சுலுங்கப்பா. கொடுத்துருவாங்களாப்பா? மாட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கேஸ் செட்டில் உட்காருங்க. மாட்டாங்களாம். நீங்கள் எல்லாருமே என்னென்னா விதண்டாவாதம் பண்ணுறீங்க, ஃபார் ஆர்கியூமெண்ட் சேக் பேசுகிறீங்க. அவங்க சொல்வது இவர் வந்தால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. அவர் பரவாயில்ல, அவர் மைண்ட் செட்டில் ஃபங்கியாக தன்னை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை போல் கண்ணாடி போட்டுருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 கெட்டு பாதகம் இல்லைன்னு வேலைக்கு எடுத்துக்குவாங்க. 10 கெட்டு பாதகம் இல்லைன்னா மெஜாரிட்டியாக. ஆனால் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடம் அது இல்லை. நமக்கு வேலைக்கு போகிறோம் வேற இடத்துக்கு எங்கே போனோமே, நம்ம போக வேண்டிய ப்ரோவோட ஸ்டுடியோக்கு. ப்ரோ ஸ்டுடியோக்கு போனால் அங்கே கொடுப்பாங்க. இந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு நிமிஷம் அன்ஈஸியாக இருக்குது, நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல சொல்லுவீங்க? சர்ச்சுக்கு போக முடியாது சார். சர்ச்சுக்கு போக முடியாதா? ஆமாம் சார். ஓகே, சர்ச்சுக்கு போக முடியாது. ஆமாம் சார். ஓகே, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நானா காலேஜ் படிக்கிறேன். எந்த இயர்? செகண்ட் இயர். என்ன மேஜர்? சிஎஸ். சிஎஸ்னா
கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப். கார்ப்பரேட் சைட். ஆமாம். இப்போ வந்து 4th செமஸ்டரில் இருக்கீங்க. 4th செமஸ்டர் இப்போ ஆமாம் ஆமாம். கரெக்டாக எல்லா பேப்பர் கிளியர்? இல்லை இருக்குது, 5 அரியர் இருக்குது. சரி, காலேஜ் எப்படி போகிறீங்க? காலேஜ் இனிமேல் தான் ஃபங்கியாக தான் போவேன். அவனு சொல்ல மாட்டாங்க? அவனு சொல்ல மாட்டேன். ஒன்றும் சொல்கிறது இல்லை. சொல்கிறதுலாம் இல்லை. சைடில் என்ன மாட்டிருக்கீங்க நீங்கள்? ஃபேனி பேக். என்ன வச்சுருக்கீங்க இந்த பேக்கில்? பேக்கில் வந்து பவர் பேங்க், ஃபோன் எல்லாமே இருக்குது சார். தம்பிகிட்ட கூட கடைசியில் உட்காந்து தம்பிகிட்ட அந்த பேக் பேர் என்னப்பா? அவர் ஒரு பேக் வச்சிருக்காரு. பேரும் அதே தான் சார். ஃபேனி பேக் தான். எந்திரிப்பா, லேடிஸ் ஹேண்ட் பேக் மாதிரி இருக்குது. பேண்ட்டே லேடிஸ் போகிறது தான் சார். பேண்ட்டு லேடிஸ் போகிறது ஜென்ஸ் போகிறதுலாம் இல்லை, யார் வேணா போடலாம். ஆமாம் கரெக்ட். அப்படிலாம் பிரிக்கக்கூடாது ட்ரெஸ் இல்லையா? அது நம்ம கமல்ஹாசனை பார்த்து கற்றுக்கணும். சார் நிறைய பேர் இங்கே நான் பார்க்குற வரைக்கும் ஃபங்கிக்கும் யுனிக்காக இருக்கிறதுக்கும் ட்ரெண்டிக்கும் ஃபேஷனுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாமல் இருக்காங்களோங்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே யுனிக்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் யுனிக் ஆக்சுவலி ஃபங்கியோட ப்ராப்பர் மீனிங்கே வந்து யூ ஹவ் டு வேர் எக்ஸென்ட்ரிக்காக வியர்டாக இருக்கணும். அதை பார்த்த உடனேயே வந்து யூ ஷுட் ஹாவ் அ கம்ப்ளீட்லி டோட்டல்லி யூ வில் பி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த நீங்கள் தனியாக தெரியுவீங்க. ஐ கேன் see that இதில் வந்து ஒரு 4-5 பேரை தவிர மற்ற யாருமே வந்து ஃபங்கியாலாம் இல்லை. தே ஜஸ்ட் ஸ்பீக் அபவுட் ஃபங்கினஸ். பட் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக ட்ரெஸ் அந்த மாதிரி அப்ரோப்ரியேட்டாக ஃபங்கியாக போட்டு வந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ பீப்புள். அண்ட் செகண்ட், நான் இவங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புகிறது சார். வாட் இஸ் யுவர் சைக்காலஜி பிஹைண்ட் wearing such unique dresses? That means you are saying weird dresses நீங்கள் போடணும். You wanted to show some kind of a existence or prove பண்ணுறதுக்கு you wanted to make out a point you wanted to wear. As long as the profession demands, நீங்கள் ஒரு ஹிப்ஹாப், நீங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனர், நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர், நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட், யூ ஆர் அ ஜிம்மர். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து இந்த ட்ரெஸ் கோட் எல்லாமே 100% it will be appropriate. But what is not appropriate is when you wear and generalize எல்லாத்தையும், ஏன்னா எல்லா இடத்துக்குமே இந்த மாதிரி தான் நான் போட்டுட்டு போவேங்கிறது இஸ் கம்ப்ளீட்லி inappropriateness. இது வந்து உங்களை பற்றிய ஒரு நெகட்டிவான அப்ரோச்சை தான் உருவாக்குமே தவிர nobody is gonna talk anything positive about it. Of course, as the madam everyone said that everyone is here intellectual, they have excelled in the studies, அதெல்லாமே ஃபைன். பட் see, நான் உங்களை பார்த்துருக்கேன், பேசலை, உங்ககிட்ட எதுவுமே பண்ணலை. ஹவு டு ஐ பர்சீவ் யூ? ஸோ 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நான் உங்களை பற்றி பர்சீவ் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்களை பற்றி பர்சீவ் பண்ணிக்கிறது. ரெண்டுமே யூ ஹவ் டு திங்க் அபவுட் இட். ஸோ இஃப் யூ திங்க் லைக் தட் யூ வில் டெஃபினெட்லி வேர் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் அட்டையர் ஃப்ரம் வாட் யூ ஆர் ட்ரைங் டு பிகம். ஸோ அதுக்குள்ள அட்டையர் அதுக்கு யூஸ் பண்ணுங்கள், இதுக்குள்ள அட்டையர் யூஸ் பண்ணு. நாட் நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. தட் இஸ் வாட் மை பாயிண்ட். மைக்கா தம்பிட்டு மேலே புரிஞ்சிருச்சா டாக்டர் சொன்னது என்னென்னு? இப்போ சார் ஒன்று சொன்னார்ல, புரிஞ்சிருச்சா என்னென்னு? கிளாஸை கவனிக்கல, இந்த பேப்பர் அரியரு. நீங்கள் கவனிச்சா பேசுனதா? எஸ் சார் கவனிச்சேன். என்ன வாக விரும்புறீங்க நீங்கள் வாழ்க்கையில்? சார் அவர் வந்து ஃபிசிக்காலஜியாக எங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி ஃபங்கியாக ட்ரெஸ் பண்ணுறதுனால வந்து எந்த இடத்துக்கும் போக முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அதுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன்னா, அவர் சொல்கிறது, ஒரு ரேப்பராக நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஃபேஷன் டிசைனராக இருக்கீங்க, ஒரு ஜிம்மில் வேலை பார்க்குறீங்க, அதுக்கு எல்லாமே ஓகே. ஆனால் மற்ற எல்லோரும் வேறு இப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் என்ன வாக விரும்புகிறீங்க? எனக்கு எதன் உங்களுடைய நோக்கம் என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணுறதுலன்னு கேட்குறாரு. என்னவாகணும், நல்லா ட்ரெண்ட் ஆகணும். எப்படி சொல்லதுன்னா, எப்படியாவது வாழ்க்கையில் மேலே வந்துடணும் அப்படிலாம் இல்லை சார். நல்லா ஒரு இடத்துக்கு போனால் நம்மளை நல்லா எல்லாருமே மதிக்கணும். அதனால் நல்லா ட்ரெண்ட் ஆகணும். எப்படின்னா நீங்கள் சொல்லறது கரெக்ட் தான். எப்படின்னா மேலே வந்துடணும். எப்படி மேலே வரலாங்கிறது தான் டாக்டர்லேருந்து மேடம் வரை வரிசையாக வழி சொல்கிறாங்க. இப்படிலாம் இருந்தால் மேலே வந்துடலாம். நீங்கள் சொன்னால் எப்படியா மேலே வந்துடணும், எப்படி தெரியலங்கிறீங்க. ஓகே, நான் ஒன்றே உனக்கு இப்போ எளிமையாக சிம்பிளாக்கிடுவோமா? உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு செட்டுக்கு எவ்வளோ செலவாகுது? 8K 7K சார். 8Kயா? எஸ் சார். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குமா? சார் இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா 6K வரும். உள்ளே போட்டிருக்க டிஷர்ட் பார்த்தீங்கன்னா 1000 வரும் சார். அதான் இப்போ மொத்தம் ஒரு 8000 வருது. 8000 கம்பல்சரி இந்த ஸ்டைலுக்கு இது மாதிரி பண்ணணும்னா. ஓகே, மேலே தம்பிட்டு கொடுங்க. 900 நினைக்கிறேன். 900 நினைக்கிறேன். யார் வாங்கி கொடுத்தது? இல்லை சரி ஞாபகம் இல்லை, ரேட்டு கம் பண்ணாங்க அதனால தான். ஓகே, கழுத்தில் போட்டிருக்குது இது வந்து 40 ரூபா. 40 ரூபா. 40. அடுத்தது என் தம்பி தான் அது. தம்பி தான் அது. ஆமாம்மா, அது எப்பவுமே போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, 1000 + 40 1040. இந்த ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1200 வரும். ஓகே, 2240. இந்த ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு 1300 நினைக்கிறேன். 1300 1200 நினைக்கிறேன். 3540. இது ஒரு செட்டு. இது தனியாக இல்லை, இது ஒரு செட்டு. பாதி வீட்டில் இருக்கு. அது ஒரு செட்டாக வாங்கினா ஒரு 350 ரூபா அந்த மாரி கிட்ட வரும். சரி, ஒரு 175 போட்டுக்குவோம். பாதியா ஒரு 3008 ரூபா ஆகுது நார்மலாக ஒரு செட்டுக்கு. ஓகே, தம்பியில கொடுங்க. 1000 சார். 1000 200 1000 + 1000 2000. ஓகே, 3000 சார். ஷூஸ் பண்ண தனியா 1000 சார். மொத்தமாக சார் 3000. ஓகே, அப்புறம் கழுத்து இது ஒரு 800 சார். 3800. பேக் 200 சார். எவ்வளோ? 4000 ஆகுது சார்.
நீ ஏதோ எல்லாம் சிம்பிளா கூட்டுறதுக்கு ஈஸியா இருக்க மாதிரியே ஒன்று சொல்றியா நம்மள இல்லை கூட்ட சார் நான் உண்மையாகவே சார் ஓகே 4000. 4000 ரூபா இது. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார். ஏன்னா இது வந்து 8000 கொடுத்து பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு 8000 ரூபா ஆகுதா? 8000 ரூபா ஆகுது சார். எவ்வளவு நாளைக்கு தாங்குது சார்? நம்ம மொட்டை அடிக்கிற வரையும் தாக்கு பிடிக்கும் சார். இங்கே மட்டும் தான் நம்ம டைட் பண்ணோம் சார். அது வளர்ந்துட்டே தான் இருக்கும், டைட் பண்ணோம் சார். ஃப்ரண்ட் மட்டும் ரூட்ஸ் மட்டும் டைட் பண்ணிட்டே இருக்கணும். லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டே இருக்கணும் சார். ஓகே. அது டைட் பண்றதுக்கு எவ்வளவு ஒரு தடவையும்? அது ஃப்ரீ தான் சார். என் ஃப்ரெண்டு தான் பண்றான். அது எப்படி பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட் ஒரு 2 உங்களுக்கு ஃப்ரெண்டுப்பா, ஒரு ஃப்ரெண்டா இல்லாட்டினா ஓகே 1200 1200 அது எத்தனை மாசம் ஒரு தடவை பண்ணணுமா? இல்ல சார் 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒருக்கா, 3 months 4 months வளரணும்ல. வளர்ந்ததுக்கு அப்புறம். ஆமா சார்.